தற்குறி தற்குறி இந்தா நீ சிஎம் ஆயிட்ட. எது சிஎம் ஆயிட்டனா? ஆமா எனக்கு உனக்குதான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லு. சத்தியமா நான் எடிட் பண்ணல. ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. அவரும் கோட்டு போட்டு வந்தாரு, இவரும் கோட்டு போட்டு வந்திருக்கிறாரு. போன போடுங்க. அண்ணா இப்ப வெளில போயிடாதீங்கண்ணா. ஏன்டா நம்ம தொகுதிக்காரங்க நிறைய பேர் உங்களை பாக்க ரொம்ப கோமா வந்திருக்காங்கண்ணா. How TVK MLAs handle the situation in a crowd came with power cut complaint. என்ன தோதிக்காரங்களா? ஆமாண்ணா. நல்ல நான் பாக்கல. சொன்னா கேளுங்கண்ணா, பெரிய பிரச்சனை ஆயிருண்ணா. டேய் நான் பாக்காத தோதிக்காரங்களா? யோ என்ன இங்க கூட்டம்? ஐயா எங்க ஊர் எம்எல்ஏ செல்வநாயகத்தை தேடி வந்தா எங்கேயா இருப்பாரு? அவர் அசம்பிள்ல இருந்து என்ன வரல. இங்க எல்லாம் அப்படி கூட்டம் போடக்கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அதான் ஐயா சொல்லிட்டாருல, எம்எல்ஏ சட்டசபையில நமக்காகத்தான் பேசிட்டு இருப்பாரு போல இருக்கு. வாங்க போலாம் போலாம். கண்டிப்பா இதுதான் உண்மை. ஆக்சுவலா அவன் தொகுதியில யார் இருக்கிறான்னே தெரியாம குருட்டாம் போக்குல விஜய்க்கு ஓட்டு போட்டு சாப்பிட்டோம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒரு வயலுக்கு நம்மள அடையாளம் தெரியல. அவங்களுக்கு என்ன தேவை? பஸ் ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன். இதுல குழப்பம் என்ன ஆகுதுன்னா அன்ரிசர்வேஷன் அதிகமா இருக்காங்க. முன்பதிவு செய்யாதவர்கள் அதிகமாக கும்பலாக சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு குழந்தையை கூட்டு வந்துடுறாங்க, ஒரு பதட்டம் வருது, இந்த வண்டி வரலன்ட்டு. இதுல முன்பதிவு செய்தவர்கள் வந்துடுறாங்க. அப்ப ரெண்டு தான் இங்க பிரச்சனையே வருது. நான் என்ன பண்ணுனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க பேருந்துல கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த பஸ்ல இவங்கள ஏற்றி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிச்சு. இவங்கள முதல்ல அனுப்பிச்சிடலாமா? அப்ப காசு போட்டு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணவனது கேனேனா? என்ன தெளிவா பேசுறாங்க. அருமையான அமைச்சருங்க எல்லாம். கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்? இப்ப கடைசியில் இந்த காமெடி மாதிரி தான் இருக்கு. டெல்லி இங்க இருக்கு, பேசுனது. தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட ஹனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அநேக ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? எங்க நடக்குதோ கேரளாக்கோ இல்ல வேற எங்க மாநிலம் நடக்கோ முடிஞ்ச அசாது காமிச்சிருங்க அவரை. அப்பதான் பிஃபோர் எலெக்ஷன் இதையெல்லாம் கேள்வி கேட்க தாவேக்காவில் மானமுள்ள ஒருத்தனும் இல்லாமல் போனது வருத்தமே. காரணம் என்னன்னா, இந்த அருண் ஐபிஎஸ்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் ஆதவர்ஜனா சொல்கிறாரு அந்த அருண் ஐபிஎஸ்ங்கிறவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதே நபருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக பதவி கொடுத்துருக்குறாங்க. அருமையில் கரெக்டா இருக்கும். அசாம்ல தூக்கி போட்டாதான் கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரியா இருந்துகிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும். 10வது 12வது தேர்ச்சி பெற்ற பிள்ளைங்களுக்கு ஏன் அந்த நடிகர் இந்த வருஷம் பாராட்டு விழா நடத்தி பணம் கொடுக்கல? என்னங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நம்ம சிஎம் எங்கெங்க அவர் மூஞ்ச கொண்டு போய் எங்கெங்க வச்சுப்பாரு? இதுக்கு தான் ஒரு ப்ரெஸ் மீட்டே தர்றதில்ல. ப்ரெஸ் மீட் தராமே இந்த கிழிக்கிறீங்க. உனக்கு ப்ரெஸ்ஸை பார்த்தா பயமா? எனக்கும் பயம். 2 பேர் இது நாள் வரையும் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தது கிடையாது. எங்கள் அண்ணன் ஆட்சியில் தப்பு நடந்தால் கேள்வி எங்களோடதாக தான் இருக்கும்னு சொன்னவனுங்க ஊரில் தான் இருக்கானுங்களாடா? இல்லை, அவனுங்க இன்னமும் வீரியமாக முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க. பயங்கரமாக முட்டு கொடுக்குறானுங்க. அது டாஸ்மாகை மூடினால் கள்ளச்சாராயம் கஞ்சா அதிகமாகும். டிவிகே மதுவிலக்குத்துறை அமைச்சர் இததாண்டா திமுக காரணம்னு சொன்னான். மாற்றம் என்று விஜய் உங்கள் வாயில் வைத்த வாழைப்பழத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சுவைக்கவும் மக்களே, எதுவும் மாறாது. பைக்ல போனவன் சைக்கிள்ல வரான். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு.
சிலிண்டரில் சமைச்சவங்கலாம் இனி விறகு அடுப்பில் தான் சமைக்கணும். அதாவது எந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் முன்னேற்றி கொண்டு போனாங்களோ இப்போ அப்படியே பின்னாடிக்கு சீக்கிரமாக கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் இந்தியாவோட கம்பேக். अरे भाई गैस खत्म हो गया है, कहीं नहीं मिल रहा है. पहचाना मुझे? சிரிச்சுட்டே சொன்னாலும் இதுதான் உண்மை. போகிற போக்க பார்த்தா நம்மளை எல்லாம் இன்னும் முன்னாடி என்ன நிலைமையில வாழ்ந்தோமோ அந்த நிலைமைக்கு பின்னோக்கி தள்ளிடுவாங்க நம்மளோட வாழ்க்கை முறையை. அதுதான் உண்மை.